ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஆலப்புழா ஜிங்கானா என்ற ஒரு மூவியோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். இந்த மூவி என்ன மாதிரின்னு சொல்லிட்டோம்னா என்னப்பா நேற்றைக்கு போட்டிருந்தாங்க. அது வந்து 4 மில்லியன் வந்து வியூஸ் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஹாலித் ரஹ்மான் மற்ற நஸ்லின் ருக்மா அவரன் மற்ற கணபதி விஷ்ணு விஜயன்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து ஹாலித் ரஹ்மான் வந்து உங்களுக்கு தெரியும் தள்ளுமாலான்ற ஒரு படம் டொவினோ வச்சு எடுத்து டிஃப்ரெண்டான அந்த படத்தில் எடிட்டிங் பேட்டர்ன் நிறைய மூவிஸ் எடுத்துருக்காரு. நல்ல ஒரு டைரக்டர் மாதிரி. ஸோ இதை தாண்டி அடுத்து அது வந்து தள்ளுமாலா பற்றி கதைச்சி ஆனால் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷுவல் ரீட்டே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கலர்ஃபுல்லாக தள்ளுமாலா படம் தான் நான் பார்த்தேன். உடம்பு வேறு படம் பார்க்கல. அதனால கலர்ஃபுல்லாக அந்த டொவினோட கேரக்டர் அந்த எல்லாம் ஆர்க்கே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த படத்தை பார்த்த அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுறாரான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் இதை பார்ப்போம்னு வந்தால் அது ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரேமலு ஹீரோ சப்பியா இருப்பார். சப்பி படம் இருக்கு சப்பியா இருப்பார். நிறைய 2K கிட்ஸ் எல்லாருமே பிடிச்சிருக்கு அந்த ஹீரோ. கொஞ்ச நாள் நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பிடிக்காது கொஞ்சம் 90s பிடிக்காது. அதான் பிடிக்காது. பிடிக்காத இல்லை, அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுங்க. அவர்கிட்ட ஃபேன்ஸ் இருந்தால் கோச்சிருவாங்க. ஸோ ஓகே, அந்த ஹீரோ இப்போ க்ரோத் ஆகிக்கொண்டிருக்காரு ஆஸ் அன் ஆக்டரா க்ரோத் ஆகிட்டு இருக்கிற. ஸோ இந்த மூவியில் என்ன மாதிரி இருக்கு அவர் மட்டும் நிறைய ஒரு அந்த இதை பார்க்குது குத்துச்சண்டை வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஏதோ பாக்ஸிங் சம்மந்தமான ஒரு படம் மாதிரி இருக்குது. வாங்க ட்ரெய்லருக்குள்ள போகலாம். கூட கயக்காம வாங்க. ஆமா, என் பிளாக்கும் ஜெர்சி ഇട്ടവനാടാ ഡാൽവി ഡിജെ നല്ല പവർ പഞ്ചുകളായിരിക്കും നോക്കാം. ബോക്സിംഗ് പഠിക്കണം എല്ലാവർക്കും കൂടിയാണ്. നമ്മളെ ബോക്സിംഗ് പഠിപ്പിക്കാൻ മാത്രം ആലപ്പുഴയിൽ ഒരു സ്ഥലം. ആന്റണി ജോഷ് നാഷണൽ ലെവലിൽ കളിച്ചിട്ടുള്ള പ്ലെയറാ. സൗത്ത് ഇന്ത്യൻ ലെവലിൽ കേരളത്തിന് വേണ്ടി ഇടിച്ച് ജയിച്ചതാണ്. 2 ടൈം സ്റ്റേറ്റ് ഗോൾഡ് മെഡൽ വിന്നർ, 180 punches in 30 seconds, 110 push-up in 1 minute. ഇടികൊണ്ട് പഴക്കുമെങ്കിൽ അത് പറയാനുള്ള സമയം പാടോ. മോനെ, എല്ലാവർക്കും ഞാനൊരു ഡയറ്റ് പ്ലാൻ അതെല്ലാവരും ഫോളോ ചെയ്യും. ഈ കൈ എപ്പോ താഴുന്നോ അപ്പം മുഖത്തിൽ കിടി കിട്ടിക്കൊണ്ടേയിരിക്കും. அதில் டயட் பிளான் போகலாம் கடைசி സോഫ്റ്റ്. നീ ഇപ്പൊ ആരാ കിസ് ചെയ്യുന്നത്? ഇപ്പൊ ജോലിക്ക് ഒരാളെ ഇടിച്ചിടാൻ പറ്റും. മണ്ടപോലല്ലോ ഭയങ്കര വലിപ്പാണല്ലോ. കുറച്ച് വലുതാണെങ്കിലല്ലടാ എന്റെ ഇടി കൊള്ളുന്നവർക്ക് അതിൻ്റെ അകത്ത് ഓടാൻ പറ്റത്തുള്ളൂ. എല്ലാത്തിനും വിഴുങ്ങണം നമുക്ക്. പാഞ്ചിക്കാൻ യവന്മാരെ പോരടിയാ. പോരെന്ന് പറഞ്ഞാൽ തീരെ 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 പോരാ. നിന്റെ സക്കറിയ ബസാറിന് വേണ്ടി, നമ്മുടെ ജിങ്കാനക്ക് വേണ്ടി ചാവണ്ടി വന്നാലും നീ ഇരിക്കൂലേ? ഇവിടെ തുടങ്ങുകയാണ് നമ്മളുടെ പ്രഹസനം. പോയി വരുന്നത് ആംബുലൻസിലാണോ അതോ ചാമ്പ്യൻ ആയിട്ടാണോ എന്ന് നമുക്ക് കാണാം. ചാമ്പ്യൻ ഉണ്ടെന്ന്. ഓഹോ, എന്താ ഞാൻ പറയാ, ഈ വീഡിയോ കണ്ട് ഞാൻ നോക്കുമ്പോൾ ഇവിടെ സ്ഥലത്തില് ഇവിടെ ഒരു പച്ചി ഉണ്ട് ഇങ്ങനെ ഇരുന്ന് ஊஞ்சலாடிட்டு போய் ஸோ இந்த ட்ரெய்லர் பாருங்க, காட்ஸ் எல்லாம் சும்மா தரமா இருந்துச்சு. மியூசிக்கை பாருங்கன்னா இந்த காட்சி தான் எனக்கு இது பெரிய ஒரு இது என்ன இருந்துச்சு. ஜோக்கடிக்காத கண்டுங்க கடந்து போறீங்க டைம் இல்லை. ஸோ இந்த படத்துல பார்க்க போனா அந்த ஹீரோ நாங்கள் பிரேமலூர்ல பார்க்க கொஞ்சம் குண்டாக இருந்தது. இதுல பெரிய பிரேமலூர்ல பெரிய சோக்கா போட்டு பெரிய ஃபேஸ் எல்லாம் அப்படி இல்லை. பேஸ் ஏதாவது முடி வளர்த்திருந்தா பேஸ் பெகியா சாரி பல்கா காட்டு. இந்த மூவில அவர் ஒரு பாக்ஸிங்ஸ் பண்ற ஒரு பாக்ஸர் என்ற காட்டுறதுக்காக அவர் கொஞ்சம் ஜிம்முக்கு போயிருக்காரு, டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்காரு மாதிரி இருக்குது அந்த படத்துலேயே. அப்படி வருது அந்த சிச்சுவேஷன். அதுக்காக வந்து டயட் ஃபாலோ பண்ணுற வித்தியாசம் தான். சொன்ன மாதிரி தள்ளுமலை மாதிரி அந்த
கலரு எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஒரு ஒரு டிரான்சிஷன் ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஒரு அடிக்கிறது அது மட்டும் அந்த ரிதம் அண்ட் அவர் அந்த மசாஜ் பண்ணிக்க அந்த கட்டா இருக்கட்டும் மெல்ல செமையா ஸோ அந்த இது என்ன ஸ்டோரி சொல்ல வரும்? மியூசிக் யார் நல்லா அந்த மியூசிக் விஷ்ணு விஜய். விஷ்ணு விஜய்ன்றது மியூசிக் போட்டு கம்மியாக அது வேற லெவலில் இருந்துச்சு. அவர் அதனால என்ன அந்த ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்ல இந்த ஒரு கொஞ்சம் யங்கர் நிறைய ஆக்டர்ஸுக்கு எங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, குறைச்சி பேர் தான் அறியும். அப்போ அதான் அவர் சேலஞ்ச் அம்மன் சேலஞ்ச் எழுதிட்டு போகிறார். இவர் வந்து ஒரு காமெடி பீஸாக பார்க்க நினைக்கிறேன். இவர் வந்து வளர்ந்து பெரிய ஒரு பாக்ஸராக வர எல்லா படமும் அந்த என்ன சொல்கிற ஒரு அண்டர்டாக்குன்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு எவல்யூஷன் ஒரு ஒரு கேரக்டராக அதுதான் சொல்லுவாங்க. இப்படி காட்டினா சரி அதுதான் எனக்கு வேறு நடக்காது. அதுதான் வந்து இது வந்திருக்கு பார்ப்போம். நல்ல டெய்லர் இருக்குது என்ன சொல்ல 1 டேல 4 மில்லியன் ஏன் போயிருக்கேன்னா டெய்ல் கட் அப்படியே அந்த பிஜிஎம் அந்த ஒவ்வொரு பிஜிஎம் அந்த என்ன சொல்ல ஒவ்வொரு கட்டும் சூப்பராக இருக்குது. இந்த தள்ளுமலை படமும் அப்படி தான் இருக்குது. டான்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த ஒரு ஃபைட்டுக்கு ஒரு டான்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் செம்மையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த என்ன ஜங்க இளைஞர்களை தான் காட்டியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் பாக்ஸிங் தானே. ஸோ அவங்கள மெயின் பண்ணி காட்டுற மாதிரி ஸ்டோரி கேர்ள்ஸையும் காட்டியிருக்காங்க பாக்ஸிங் பண்ணுறது. ஸோ அவங்களையே மையப்படுத்த நிறைய அந்த சுற்றி பாக்ஸிங் கட்டிடமாக ஒரு ஸ்டோரி. ஜீவிதத்தில் பாய்ஸ் இருந்தால் கேர்ள்ஸ் இருக்குதானே, அதே மாதிரி படத்தில் பாய்ஸ் இருந்தால் கேர்ள்ஸ் இருக்கு, கேர்ள்ஸ் இருந்தால் தான் பாய்ஸே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க அதாவது அந்த சைடு போயிட்டு ஸோ அப்படி பார்க்க இந்த மூவி வந்து ட்ரெய்லரை எவ்வளோத்துக்கு ஓடி இருக்குன்னு சொல்லி சொன்னால் மூவி நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கு. டெய்லர் ஓடுனதுக்கு காரணமே நான் சொன்ன மாதிரி அந்த கட்டும் அந்த பிஜிஎம் அந்த பரபரத்துக்குண்டே இருக்குது. டெய்லர் என்னோட ஸ்பீட்டாக இருக்குது. டெய்லர் நல்லா இருக்குது. அதுவும் வந்து கூட நிமிஷம் எத்தனை நிமிஷம் 2:38 ஆனால் வந்து ஸ்பீட்டாக இருக்குது. நல்ல டெய்லர் ஸ்பீட்டாக போன மாதிரி இருக்குது. அதான் இந்த டெய்லர் ஸ்பெஷலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பிரச்சனைகள்ல நீ வடிவா சொல்லி போய் நான் பார்த்து கொடுக்கலாம். அது முடிஞ்சிடும் இந்த வீடியோ கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் மேலே சொல்கிறேன், நான் தான் சொல்லணும். ஓகே, நன்றி, வணக்கம். ஹாய்கள் வணக்கம். என்ன வாயில் மட்டும் நாக்கில் புண் அந்த புண் வந்து எப்படி எப்படி காயப்பட்டு இருக்கும். அதில் வந்து ரத்தங்கள் வரும். அது வந்து நாக்கு